ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள போகிறோம். நம் நடுவே இருக்கிறதான நம்முடைய அருண் ஐயா அவர்கள், அருமையான அருண் தீமத்தியு அவர்கள் இன்றைக்கு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போறாங்க. ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு ஒரு ஊழியத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நேச ஊழியங்கள் என்கிற தலைப்போடு தரிசனத்தோடு ஆண்டவருடைய ஊழியங்களை, ஆண்டவருடைய வார்த்தையை அநேக சபைகளில் அவர்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஐயா அவங்களுக்கு அடுத்த வாரத்தில் நம்ம அந்த பெயரை அவர்களுக்கு அந்த அடுத்த வாரத்தை நம்ம ஒதுக்கியிருந்தோம். அவங்களோட வேலை ஸ்தலத்தில் மிகுந்த நெருக்கடி என்பதனால இந்த வாரத்தில் எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஐயா, எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. கர்த்தர் அவங்களுக்கு இந்த வாரத்தை அனுகூலமாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் நம் நடுவே வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டு வார்த்தையை கவனமாக கவனியுங்கள், கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாம் ரொம்ப இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் சிரிச்சா மாதிரி. ஆமென். பைபிளில் சொல்லியிருக்குது, ஏசு அழுதாருன்னு தான் இருக்குது. எங்கேயாவது குளிங் சிரிச்சா இருக்குதா? அதனால நாங்கள் ஏன் சிரிக்கணும்னு கேட்குறீங்களா? அப்படிதான் இருக்குது. ஏன்னா வசனம் சொல்லுது, சந்தோஷமா இருக்க சொல்லியிருக்கிறார். பி ஹாப்பி டு சே அல்லேலூயா. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறனே நிற்கிற நீர் மூலம் ஆனாலும் இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறனே படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறனே நிற்கிற நீர் மூலம் ஆனாலும் இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறனே. அவரோட கிருபைதான். ஆமென்னு சொன்னா சத்தம் பத்தாது. ஆமென். என்ன சத்தமா கேட்கல? ஆமென். சாத்தான் ஓடுற மாதிரி சொல்லுங்க. ஆமென். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்னை பொருளாக தகப்பனே, இந்த காலை வேளையில நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. நம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரை பேசுகிற வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆண்டவர் தொடட்டும். ஆண்டவர் வந்த பிள்ளைகள் வெறுமையா இப்படியே போகக்கூடாது, ஆசீர்வதித்து போக கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் பிதாவே ஆமென். எடுத்தவர்கள் வாசியுங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது காற்று அதிகமா இருந்தபடியால் தண்டு வலிப்பதற்கு என்ன படிச்சாங்க, கஷ்டமா இருந்துச்சு. அத யாரு பார்த்தாரா? அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டார். எந்த மனிதனுடைய வாழ்க்கையில வருத்தப்படுகிறீர்களோ அதை கர்த்தர் காணுகிறார். அவர் கண்டுட்டார்னா அங்க அற்புதம். அவர் பார்க்காத வரைக்கும் உன் வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும், அவர் பார்த்துட்டாருன்னா உன் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் கையை தட்டணுமே, நான் கேட்கணுமா? ஆமா சொன்னா கையை தட்டணும். உன் வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும், இயேசு பார்த்துட்டா வேற மாதிரி இருக்கும். கர்த்தர் ஏன் சொன்னா, அவர்
இரவுல நான்காவது ஜாமம் சொல்லி சொல்றாங்க. எத்தனை ஜாமம்? 4 ஜாமம். ஜாமங்களை பிரிச்சிருக்கிறாங்க. யாருக்காவது தெரியுமா 4 ஜாமம் எப்படி பிரிச்சிருக்கிறாங்க? சொன்னா நான் 100 ரூபாய் கொடுத்துட்றேன். 4 ஜாமம் பிரிச்சிருக்கிறாங்க. எப்படி பிரிச்சிருக்கிறாங்க? 1 2 3 4 5 முடிஞ்சு 100 ரூபாய் எனக்கு. 1 மாலை 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் முதல் ஜாமம். 9லிருந்து 12 இரண்டாம் ஜாமம். 1 மணி 12 1லிருந்து 3 மணி வரைக்கும் மூன்றாம் ஜாமம். 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் 4வது ஜாமம். உலகத்திலேயே நீங்க எந்த பகுதிக்கு போனாலும், தார் பாலைவனமாக இருந்தாலும், சகாரா பாலைவனமாக இருந்தாலும், எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப கூலிங்கான நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் ஜாமம் தான். நம்மளால தான் எவ்வளோ நேரம் ஒன்னால தூக்கம் வராமல் இருக்கும். ஆனால் அந்த 3 மணி 4 மணி தொடங்கலாம் ஆட்டோமேட்டிக்காக அப்படி சொக்கிடும். எனக்கு அந்த 3 to 6 ரொம்ப பிடிச்சமான நேரம். அதிகாலை தேடுகிறவன் வாய் வரலையே, அப்படின்னா ஆள் ஜெபிக்கிறதே இல்லையா? அதிகாலை தேடுகிறவன், ஆமா, காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதுசு புதுசா இருக்குது. நேத்து கொடுத்தது இன்னைக்கு கொடுக்க மாட்டாரு, இன்னைக்கு கொடுத்தது நாளைக்கு கொடுக்க மாட்டாரு, நாளைக்கு கொடுத்தது அடுத்த மாசம் கொடுக்க மாட்டாரு, புதுசு புதுசா கொடுப்பாரு. ஆனா நீ தேடணும். நான் என்ன பண்ணேன், 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சுகமா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கினேன். கடவுள் பார்த்தார், டே ஏந்துடுறா, வாய்ப்பில்லை, டே ஏந்துடுறா, ஆண்டவரை கொஞ்சம் தூங்கிற, அப்படியே சுகமா இருக்குது. You are in a comfort. God will disturb you. நீங்கள் சுகமா இருக்கிறீர்களா, கடவுள் உங்களை தொந்தரவு செய்வோம். நீ அலாட்டா இல்லைன்னு சொன்னா ஆளு அடி கொடுப்பாரு. சாமுவேல் என்ன பண்ணாரு? ஜெபம் நந்தாரு, சாமுவேலே சாமுவேலே. இவர் போயிட்டு கேட்கிறாரு, ஏலி ஃபாதரை போயிட்டு கேட்கிறாரு, ஐயா கூப்பிட்டீங்களா, என்ன கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடலப்பா, நீ போய் படுத்துக்க. சாமுவேல் மறுபடியும் படுத்து தூங்குறா. கர்த்தருடைய சத்தம் கேட்குது, சாமுவேலே சாமுவேலே. மறுபடியும் போயிட்டு, ஐயா என்ன கூப்பிட்டீங்களா? இல்லப்பா, நீ போய் படுத்துக்கோ. அடுத்த முறை கூப்பிட்டா, இதோ நான் அடியேன் இருக்கிறேன்னு சொல்லு. அவன் தூங்குற டைம்ல கடவுள் அவனை என்ன பண்ணாரு? டிஸ்டர்ப் பண்ணாரு. 3வது முறை கூப்பிட்ட போது, சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்ட போது, இதோ அடியேன் இருக்குன்னு சொன்ன உடனே ஏலியினுடைய வாழ்க்கையில நடக்க போற விஷயத்த சின்ன பையன்கிட்ட குஸ்மாங்கிட்ட பேசியிருக்கிறார் கடவுள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாரு. அதிகாலை எழுந்துரு சொல்றாருன்னா எழுந்துரு. என்னாண்ட சொன்னார், நான் கேட்கல. திடீர்னு ஒரு நாள் அதிகாலை டிஐஜி வந்து நின்றார். வந்து நின்ன உடனே பையன் ஒருத்தன் போனான், அவன் ஒரு சிலுமிசம் பண்ணான். அந்த சிலுமிசத்துக்கு மெமோ எனக்கு கொடுத்துட்டான். நீ தான் இன்சார்ஜ் பார்த்த, இந்தாடா மெமோ வச்சுக்கிறாச்சா. நான் உடனே சொன்ன, ஆண்டவரே நான் முடி புள்ள எனக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டீங்களே, என்ன ஆண்டவரே புலம்புல வேதனைப்பட்டேன். அன்னியோட போச்சு அதிகாலை தூக்கம். இன்னைக்கு கூட பைபிள் எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் ஏந்து பார்க்குறேன் 3:50 அப்படியே போனேன், ஜெபம் பண்ணேன். வனாந்திரத்தில், ஆண்டவரே என்னை இந்த இடத்துல ஜெபிக்க படிக்க நீங்க கிருபை செஞ்சீங்க. God will break your peaceful. உன்னுடைய அமைதியை கடவுள் கெடுக்கிறாருன்னா நீ ஆண்டவரை தேடிடு. எங்கே உனக்கு சோதனை வருகிறதோ அங்கே உனக்கு அதன் பின்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. இயேசு அதை கண்டு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு அவர் வருத்தப்பட்டு தொண்டு இழுக்கிறாங்க, துடுப்பு போடுறாங்க. கர்த்தர் அதை கண்டார். நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் கடலை கடக்கவும் செய்வார், கடல்ல நடக்கவும் செய்வார். ஆமென் சொன்னா, அந்த கடல்ல நடக்கும்போது அந்த வழியில ஒருத்தனும் நடந்திருக்க மாட்டான், நீ தான் நடந்திருப்ப. புதுசா உனக்காக பாதைகள் திறக்கப்படும். நீ இயேசுவின் பிள்ளையாக இருக்கும் பொழுது உனக்காக பாதைகள் திறக்கப்படும். நீ அவர் வழியில் நடக்கும் பொழுது உனக்காக பாதைகள் திறக்கப்படும். அவரை நீ முழு மனதோடு தேடும் பொழுது. நான் இனி அதிகாலை தேட ஆரம்பிச்சேன். கர்த்தர் அநேக காரியங்களை என் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிச்சார். ஐயா சொன்ன மாதிரி நான் இந்த இயேசுனுடைய நேச ஊழியத்தை ஆரம்பிச்சப்போ சின்ன சின்ன வசனங்களாக போடுவேன். சில நேரங்களில் அந்த வசனங்களை வீடியோவாக எடுத்து போட்டேன் பேசி.
ஃபஸ்ட்டு கவிதை எழுதுவேன். அப்போ பாட்டு எழுதுவேன். எங்கள் அண்ணா அக்காலாம், டேய் என்னடா இது சும்மா இருக்க மாட்டியா, இன்னும் தேவையில்லாத வேலைலாம் பார்த்துக்கிறேன், உனக்கு அம்மா உங்களாம் மூலியே கிடையாதுடா, என்ன வேலைக்கு போயிருந்தேன்னா அமைதியாக இருடா அப்படின்னா. ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்மளை தூண்டிக்கினே இருப்பார். நம்மளாம் அந்த இடத்துல சோர்ந்து போய் ஊந்துடலாம் கூடாது. நீ முன்னேற வரைக்கும் உன்னை பார்த்து சொல்லுவான் இதெல்லாம் வீணான காரியம், முன்னேறிட்ட பிறகு சொல்லுவான் இது விடாமுயற்சி. உலகம் உன்னை பார்த்து அப்படித்தான் சொல்லும், அதை பற்றி நீ கவலைப்படாத. நான் அப்படிதான் கவலைப்படல. ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன். வீடியோ போட்டவுடனே அங்கே டியூட்டியை பார்த்துட்டு வீடியோவை போட்டு கடைசியில் கழுத்தில் நரம்பு சுற்றி அந்த வீடியோவை ரொம்ப நேரம் பார்த்து அந்த எடிட் பண்ணுறதுல கழுத்து வலி வந்துச்சு. நான் ஒரு ஊழிந்து தான் செய்கிறேன், கழுத்து வலி வந்து நிற்கிது, நான் என்ன பண்ணேன், பாட்டு லைட்டும் சரி அதில் கொஞ்சம் அப்படியே லிபரல் பண்ணேன். வசனத்தை மட்டும் பேசி விடுவோம், ஏதாவது ஒரு சத்தியம். நான் காலையில் அந்த வசனத்தை நான் பெருசாலாம் ப்ரிப்பேர்லாம் பண்ண மாட்டேன். நான் போடுற ஃபேஸ்புக்கில் போடுற வசனங்களாக இருக்கட்டும், யூடியூப்பில் போடுற வசனங்களாக இருக்கட்டும், நான் அந்த வசனத்தை எழுதி எடுத்துட்டுனா போயிட்டு உட்காந்துட்டு மைக்கை பிடிச்சிட்டு அந்த வசனத்தை படித்து முடிச்சுட்டு கடவுள் என் மனசில் என்ன பேசுகிறாரோ அதை அப்படியே ஒரு 30 செகண்டில் பேசுவேன். நான் இதை போட்டப்போ இது ரெஸ்பான்சிபிள் இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தேன். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2000 பேர் பார்க்கும்படிக்கு அந்த வீடியோ வைத்திருக்கிறார். நான் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் பார்ப்பாங்களான்னு பார்த்தேன். இன்னைக்கு ஸ்ரீலங்கா, மலேசியா, அமெரிக்கா, சவுதி, கல்ஃப் கண்ட்ரிஸ்லேருந்து, ஆஸ்திரேலியா, இந்த நாட்டுகள்லாம் இருந்து எனக்கு மெசேஜ் போடுறாங்க. உண்மையாகவே நான்லாம் பக்கத்து ஊரில் தெரியாத ஆள், எனக்குலாம் இவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவையானவரே நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அது ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லை மாற்றுவார். உன் வாழ்க்கையில் வழியே தெரியாது, ஆனால் அந்த வழியை பெரிய பைபாஸ் ரோடா கடவுளால் மாற்ற முடியும். உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான வழியே தெரியாது, அடுத்த முயற்சிக்கான வழியே தெரியாது, ஆனால் இயேசு உன்னை கண்டார்னா உன் வாழ்க்கை மாறிடும். அது வரைக்கும் அந்த வசனத்தில் படிக்கும் பொழுது மேல வசனத்தில் பார்த்தீங்கன்னா 47வது வசனம், இயேசு கிறிஸ்து எங்க போனாருன்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆனபோது அவர் தனிமையா போய் ஜெபம் பண்ண போனார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில உன்னுடைய தனிமை நேரத்தில் நீங்க என்ன செய்றீங்க? உங்களுடைய தனிமையில நீங்க என்ன செய்றீங்க? ஐயா சொல்லுவார், தனிமையை தான் வந்து பாவத்தினுடைய தொழிற்சாலை தானே ஐயா, பாவத்தினுடைய தொழிற்சாலைன்னு சொல்லிட்டு. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் எப்பெல்லாம் அலோனா ஃபீல் பண்ணாரோ அப்பெல்லாம் ஆண்டவரோட உறவாடுறது மட்டும் தான் தெரிஞ்சுக்கினார். நீ கிறிஸ்துவ பிள்ளையே உன் வாழ்க்கையில நம்மெல்லாம் போர் அடிக்குதுன்னு சொன்னா உடனே டிவியை போட்டுக்கிறோம், டிவியை போட்டுறோம், செல்போன் எடுத்து மணிக்கணக்காக நோண்டுறோம். அசால்ட்டான அருண்குமாருக்கு ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும்னா உங்களா மாதிரியான விசுவாசிகளை செய்ய முடியாதா? கையை தட்டின நானா என்னைய பார்த்தா சொல்றீங்க அற்புதமான விசேஷம் டவுட்டு. அப்போ நாம வருத்தப்படுறோன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாலே போதும், அங்க அற்புதங்கள் அரசாங்கத்தால கூட நடத்த முடியும். வசனம் அதுதான் சொல்லுது, கையளவு மேகம் போதும் கரை புரண்டு ஓடும் தண்ணி மழை பெஞ்சா. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா லூக்கா 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். இங்க அங்க எத்தனை வருஷம்? 38. இங்க எத்தனை? 18. 18 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அங்க அது வந்து பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கூணா இருந்தா 18 வருஷமா கூனியா இருந்தாலும் சுகமே இல்லை. அந்த அம்மா வந்து எனக்கு சுகம் கொடுன்னு கேட்கல. இயேசு அவளை கண்டு. இன்றைக்கு எத்தனை பேரை இயேசு கண்டுட்டார்? எத்தனை பேரை கண்டுட்டார்? ஏன் உன் வாழ்க்கையில மாற்றமே வரல? என்னைக்காவது யோசித்து இருக்கிறீங்களா? எல்லாத்தையும் கேட்கிற, ஏன் கடவுள் உன் வாழ்க்கையில செய்யல யோசித்து இருக்கிறீங்களா? அப்ப கண்ணு இல்லையா கடவுளுக்கு? சண்டே, மண்டே, டியூஸ்டே, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எல்லா நாளும் சர்ச்சைக்கு வர மாட்டேன். கிறிஸ்துமஸ்னா வந்து உட்காந்துப்பேன், நியூ இயர்னா வந்து உட்காந்துப்பேன். நீ உட்காந்தவனே ஏசு ரெடி, என் பொண்ணு வந்துட்டா, வாமா வாமா கமான் கமான், இந்த என்ன உன எடுத்து கொடுத்துருவாரா?
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப ஆண்டவரை தேடணும், ஆண்டவருடைய கண் பார்வையில போகணும். நம்ம ஒரு அதிகாரி கிட்ட வேலை செய்யும் போது தான் அதிகாரி பார்க்கறாரான்னு பார்ப்பான், சும்மா நின்று இருப்பான். அப்படி ஆபீசர் விட்டு பார்த்தோன்னே அப்படி அந்த புக் எடுத்து அப்படி வைப்பான், அப்படி வருவான். அவனுக்கு சரிப்பா நான் தான் பார்த்துட்டேன். அப்புறமா அப்போ அவருக்கு கண்ணுக்கு முன்னாடியாவது தெரியறதுக்கு என்ன பண்ணுவான், நடந்துக்கினே இருப்பான். அவர் பார்வை பட்டுட்டா அதுக்கப்புறம் ஃப்ரீயான டியூட்டி தான். ஏசு கிறிஸ்துடைய பார்வை பட்டுட்டா உன் வாழ்க்கையில மாற்றம் தான். அப்போ அவர் பார்வையில படுற அளவுக்கு உன் வாழ்க்கையை மாத்துங்க. அவருடைய பார்வையில படுற அளவுக்கு ஒரு சிம்பிளான விஷயம், சொத்த பல்லு வருது. என்ன பல்லு வருது? சொத்த பல்லு. டாக்டர் கிட்ட போறோம். அவர் சொல்றாரு, எப்பா இனிமேல் காலையில 1 நிமிஷம், நைட்ல 1 நிமிஷம் நீ என்ன பண்ணா, பிரஷ் பண்ணணும். சரிங்க ஐயா அப்படின்னு. இவர் சார் பிஸி வராரு, எனக்கு 1008 வேலை இருக்குது, நான் அங்கே போனோம் இங்கே போனோம் அப்படி போனோம் இப்படி போனோம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை தொழணும், எத்தனை நிமிஷம் தொழகணும், எத்தனை நிமிஷம் தொழகணும்? 2 நிமிஷம். அப்போ மாசத்துக்கு எத்தனை நாள்? ஐயா ரொம்ப டஃப்பான கொஸ்டின் போல இது. மாசத்துக்கு எத்தனை நாள்? 30 நாள். அப்போ 30 × 2 60 நிமிஷம். இவர் என்ன பண்ணாரு, நான் ரொம்ப பிஸியா நாள், எனக்கு அங்கே போர்டு மீட்டிங் இது, டீ கடையில் உட்காந்துருக்கணும், அப்படியே போனா அப்படி பிரிச்சு போய் உட்காந்துருக்கணும், எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். அப்படி இல்லைன்னா கூட வண்டியை ஸ்டாண்ட் போட்டால் சைட் ஸ்டாண்டில் இப்படி உட்காந்து பார்த்துன்னு இருப்போம் ரோட்டில். அதனால நான் இந்த மாதிரி இங்கே எனக்கு நான் டெய்லிலாம் தொலைக்கின்னு இருக்க முடியாது. எடுத்தோம் அனிதினும் ஆண்டவரை தேடினா வாழ்க்கை மாறிட்டதா? அப்போ நம்ம யோசிக்கிறது கிடையாது, நம்ம ஆண்டவருக்கான இடத்தை கொடுக்கணும். அப்பதான் ஆண்டவர், ஏன்னா கடவுள் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார், உன்னால செய்ய முடிற விஷயத்தை நீ செய்ய மாட்டியே, உன்னால செய்ய முடிற விஷயம் அதிகாலை தேட வேண்டிய சமயத்துல தேடுங்க. ஏன்னா ஒரு கால் இந்த நாள்ல இந்த நிமிஷத்துல உன்னுடைய வாழ்க்கை முடியறதா இருந்தா நீ என்ன பண்ணுவ? பெரிய பாடி ஃபில்டரு அந்த வெயிட் லிஃப்ட் எடுத்து தூக்குறான், அப்படியே டமால்ல கீழே ஒரு செத்து போறான். ஒரு பொண்ணு பாடிக்கிட்டே இருக்குது, அப்படியே நிற்குது, திடீர்னு விழுந்து செத்து போகுது. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இந்த நொடி இருந்தா நீ என்ன பண்ணுவ? ஆமா, அவர் யாரு தோட்டத்தை படைக்க சொன்னது? சரி, தோட்டத்தை படைச்சாலும் அந்த மரத்தை அங்க யார் வைக்க சொன்னது? சரி, அந்த மரத்தை படைச்சாலும் அந்த கனியை சாப்பிடாதுன்னு யார் சொன்னது? அவர் சொல்லாம விட்டு கூட அந்த மரம் எங்கே இருக்குது இவன் சுத்தி இருப்பான். அந்த அம்மா கூட ஏவாள் கூட ஒரே ஜாலியா இருந்திருப்பான், புது கல்யாணம் பண்ண சும்மா இருந்திருப்பான், சுத்தி இருப்பான். இவரு வேற சும்மா இல்லாத அதை சாப்பிடாத அதை பண்ணாதன்ட்டாரு. முதல்ல அந்த அம்மா பரிச்சயத்துனது, அது சாப்பிட்டோன்னே ஆள் காலியான ஒண்ணு, அது வாத்தலை அப்படின்னு கூட்டு அந்த ஆள் கொடுத்துச்சு. அப்போ இந்த பாவத்துக்கு வந்தது காரணம் கடவுள் தான். ஆனா கடவுளோட சித்தம் அது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும் மனசுல, ஏன் கடவுள் அதை படிச்சிருக்கணும், படைக்காம விட்டு கொடுத்திருக்கிறார். இங்க ஒரு பிரச்சனை வருது. அந்த சாத்தான் வந்து சொல்றான், இந்த காயை சாப்பிடுமா, இந்த கனியை சாப்பிடு, இதை சாப்பிட்டா நீங்களும் தேவர்கள் ஆயிடுவீங்க, கடவுள் மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்றான். இவன் என்ன பண்ணிருக்கணும், உலகம்னா சாத்தான், அறிவுனா அவருக்கு கொடுத்த அந்த 6ஆம் அறிவு, 6th சென்ஸ், எல்லாத்தையும் நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு பகுத்தறியக்கூடிய அந்த அறிவு, அது மூலம் யோசித்திருக்கணும். கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறார், ஐ கான்ட் டூ தட் பிகாஸ் காட் வேர்ட் இஸ் வெரி பிக். கடவுளுடைய வார்த்தை மட்டும் தான் பெருசு, ஸோ ஐ ஃபாலோ தட் அப்படின்னு அவன் யோசித்திருக்கணும். ஆனா அவன் அதை யோசிக்கல. அப்படி இல்லையா, ஆத்மா பக்கம் போயிருக்கணும். ஆத்மா பின்றான், பாசிட்டிவ்ன்றான், நெகட்டிவ்ன்றான், ஏபி பாசிட்டிவ்ன்றான், ஓன்றான், என்னென்னவோ சொல்றான், ஏபிசிடி எல்லாத்தையும் போட்டு சொல்றான். யாராலையாவது செயற்கை ரத்தத்தை உருவாக்க முடியுதா? இது வரைக்கும் அதிகப்படியான முன்னேற்றம் எப்படின்னா தெரியுமா, போர் வீரர்கள் சண்டை போடுற இடத்துல ரொம்ப அடிபட்டுச்சுன்னா உலகத்துல ஏற்படுகிற விபத்துக்கள்ல அதிக விபத்துக்கள் எதனால சாவறாங்கன்னு சொன்னா ஒரே ஒரு காரணத்தை தான் சொல்றான். அது யுனிவர்சல்லா, உலகம் ஃபுல்லா. என்னன்னு கேட்டா, ரத்த இழப்பின் காரணமாகத்தான் அவன் மரிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரத்த இழப்பை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு பிளட் செல்ஸ் கிரியேட் பண்ணி அந்த ரத்தத்தை அவருக்கு ஏற்றும் போது அவரை 3 மணி நேரம் உயிரோட வைத்துக்கலாமா உள்ள இருக்குது. ஆத்மாவை பத்தி அண்ணன் ஒரு டைம் சொன்னாரு, ஆத்மான்றது எப்படி உயிர்னா ஆத்மானா உயிர், அந்த உயிரினுடைய அளவு எவ்வளோ, கிலோ எவ்வளோ, எத்தனை கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்றாங்க.
ஒரு மனிதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அந்த மனிதனை எடுத்து இடையில வச்சு ஸ்கேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மனிதன் கிட்ட இருந்து மரிச்சிட்டு பிறகு அதனுடைய எடையை பார்க்கறாங்க. 8 to 14 கிராம் என்ன பண்ணிச்சான், அந்த உடம்புல அதனுடைய அளவு கம்மியாயிடுச்சு. அப்போ ஏதோ ஒண்ணு அந்த உடம்புல இருந்து போகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சான். இது இன்னி வரைக்கும் வெரி கான்ட்ரவர்சி ஆஃப் திஸ் டாபிக் இன் த வேர்ல்ட். இது வரைக்கும் இந்த உலகத்துல இந்த ஆத்மா பத்தின சரியான புரிதல் யாருக்குமே இல்லை. அவங்க 2 பேரும் பாவம் பண்ண பிறகு வெளியே கழுத்து பிடிச்சி தள்ளிட்டு பிறகு அங்க என்ன பண்ணிட்டாரா, சுடர் ஒளி பட்டைங்களை வச்சுட்டார். அது எங்க இருக்குன்னு இது வரைக்கும் எந்த மனுஷனாலையும் கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு நம்ம வாழ காலத்திலேயே பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு அமெரிக்காவுக்கும் பக்கத்துல. அந்த இடத்துல போற ஃபிளைட்ஸு கப்பல் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடுமா. அதே மாதிரி அங்கே போகும், அதுக்கு மேலே பறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரேடாருடைய ரேஷியோஸ்லாம் மாறுமா. அதனாலேயே அந்த பக்கம் போக மாட்டான், சுற்றி தான் போவான். அப்போ இன்னைக்கு உலகத்திலே நிறைய விஷயங்கள் நமக்கு அறியாமே இருக்கு. அப்போ அவன் தவறு செய்யும் பொழுது அவன் என்ன பண்ணிருக்கணும், சாத்தான் சொல்றான்னு கேட்டுக்கூடாது. உடனே எங்கே இருக்கிற, வேற ஆர் யூ ஆதம், எங்கே இருக்கிற கேட்கிறாரு. அவன் இப்ப கடவுளுக்கு தெரியாதா, அவருடைய பேர் என்ன, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமையுள்ள கடவுள். இஸ் நோஸ் இன் த பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். கடவுளுக்கு தெரியும் 3 காலங்களை அறிய தெரியும். அப்ப 3 காலங்களை அறிய தெரியும் கடவுளுக்கு. ஆதாம் எங்கிறான்னு தெரியாதா? டேய் 4வது மரத்துல அந்த வேறு பக்கத்துல உட்காந்துங்கிற மரியாதை வந்துட்டு கடவுளால் கூட முடியாதா? சொல்லியிருப்பாரு, சொல்லிட முடியாதா? சொல்லியிருப்பாரா, சொல்லிருக்க முடியாதாங்க? அவருக்கு தெரியல. ஏன் அவர் ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்குறேன். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதான் பேட்டரி, இதான் ரிமோட்டு, இப்படி வச்சுட்டு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுவீங்க கொடுத்துட்டு கொஞ்சம் ஓரமாக நின்று பார்ப்போம். அவனுக்கு என்னதான் யோசனை வருது, ஃப்ரண்ட்டில் போட்டுறானா ரைட்டில் போடுறானா இப்படி சைடில் ஓட்டுறானா பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? அவன் எவ்வளோ அளவுக்கு தேறி இருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், செக் பண்ணுமா? அவனுடைய ஐக்கியூனுடைய லெவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ல. அப்படிதான் கடவுள் அவனை செக் பண்றாரு. இவன் என்ன எவ்வளவு புரிஞ்சிருக்கிறான், அவனுக்கு தவறு பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டும் அவன் என்ன எவ்வளவு அளவுக்கு புரிஞ்சிருக்கிறான். ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா, கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது உலகத்தினுடைய மக்கள் தொகை என்ன, கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறாரு, கோடி பேர். இன்னும் இன்னைக்கு பிறகுற பிள்ளைக்கும் இடம் இருக்கு, இனிமேல் பிறக்க போற பிள்ளைக்கும் இடம் இருக்கு. இன்னும் ஒரு 50 வயசு கழிச்சு ஆண்டவருடைய வருகை தள்ளி போனா அப்போ பிறக்கிறவனுக்கும் இடம் இருக்கு. அவ்வளோ நாலேஜா படிச்சுக்கிறாருன்னு சொன்னா உன்னை அப்படியே விட்டுருவாரு, உன்னை அப்படியே விட்டுரு. ஆமீன் வந்திருக்கணும், அண்ணனுக்கு மட்டும் தான் ஆமீன் வருது. ஆமீன் சொல்லுங்க, அறிக்கை இடுங்க. அப்போ கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்திற்காக உன்னை படைத்திருக்கிறார். அப்போ அப்படி படிச்ச கடவுளை எப்படி உன்னை விட்டுருவாரு? நம்ம வீட்டில் ஒரு தோட்டம் வச்சுக்கிறோம், அங்கே பட்டாம்பூச்சி ஒன்று பறந்து வருது. அந்த பட்டாம்பூச்சி கூட உங்க வீட்டில் பூ இருந்தால் தான் பட்டாம்பூச்சி வரும், சும்மாங்கிற செடி மேலாம் வராது. ஒரு பட்டாம்பூச்சியே பூ இருந்தால் தான் வருதுன்னு சொன்னா கடவுள் இந்த பூமியில படிச்சிருக்கிறானா இதே மாதிரி அழுது தொடச்சின்னு இருக்கா படிச்சிருப்பாரு. நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், நான் உம்முடைய சமூகத்துக்கு நான் என்ன செய்யணும்? நல்லா பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறாரு, சோதிக்கப்படுறாரு. சோதிக்கப்பட்ட பிறகு தேவராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நம்மெல்லாம் படைக்கப்படும் போது நம்ம எப்படி படைக்கப்பட்டோம்? உலகத்துல சூரியனை படிச்சாரு, சந்திரனை படிச்சாரு, வானத்தை படிச்சாரு, நட்சத்திரங்களை படிச்சாரு, எல்லாத்தையும் படிச்சாரு, மனுஷனை படிச்சாரு. இவைகளுடைய படைப்புக்கும் மனிதனுடைய படைப்புக்கும் வித்தியாசம் என்ன? இன்னைக்கு யாராவது நம்மளை பார்த்து உன்னை பார்த்தா கடவுளை பார்த்தா மாதிரியே இருக்குதுமா, ஏந்து உன் மூஞ்சிலையா மூச்சா, அது மூஞ்சி ஏற்றிய மாதிரி அது எதிர்க்கு வந்துச்சு, அதுக்கு போய் இன்னைக்கு போற காரியம் அவ்வளோதான் போச்சு. எது காலையில ஆரம்பிக்கும் போது அவ்வளோதான். நம்மளை பார்த்து யாராவது சொல்றாங்களா, பா இயேசு முகத்துல மூச்சா மாதிரியே இருக்குது உன் முகம், தேவதூதர் முகத்துல மூச்சா மாதிரியே இருக்குது, பா மூஞ்சா இது. யோசித்து பாருங்க, இன்னைக்கு எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழறோம், எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழறோம். அப்ப கர்த்தர் உங்களை எடுத்து பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 26 அதிகாரம் 40
பார்த்தா சீஷர்கள் என்ன பண்ணாங்களா? நித்திரை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நித்திரை செய்கிறதை கண்டு, ஏன்பா இன்னும் 1 மணி நேரம் கொஞ்சம் மூச்சிருக்க கூடாதா? 43வது வசனம் வாசிக்கல. மறுபடியும் வந்து பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. நிறைய பேரோட வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. எத்தனை பேரோட குடும்பங்களில் குடும்ப ஜபம் பண்ணி கையை தூக்கும் பார்க்கலாம். கர்த்தர் நேர்மையா பார்க்குறாரு. குடும்ப ஜபம் பண்ற குடும்பத்தை கையை தூக்கும். ஏங்க நானே 2 பேர் தாங்க, அதில் என்னங்க குடும்பம்? உங்களுக்காக தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கான தூதர்களும் அவங்களுக்கான தூதர்களும் ஒன்னா உட்காந்தா ஜபம் பண்றீங்க. ஸோ அது குடும்பம் தான். கையை தூக்கும், நல்லா கையை தூக்கும். ஏன்னா கை கீழே போட்டுங்க. கூரை இல்லாத வீடு. சின்ன பசங்களாம் நாங்கள் சண்டே கிளாஸ்ல உட்காந்துருக்கும் போது, ஏய் பாம்பு வந்துச்சுன்னா கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஏந்திரக்கூடாது. ஐயா பாம்பு வந்துச்சையான்னு சொல்லு, நான் வந்து தான் எடுத்து போடு. அப்படிலாம் பக்தி வைராக்கியமா நடத்தப்பட்டோம். அதனாலதான் இன்னைக்கு இங்க நிக்கிறோம். ஆனா நம்ம குடும்பங்களில் குடும்ப ஜபம் இல்லைன்னா என்னடா ஆகும்னு சொன்னா, சாத்தான் ஈஸியா அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிடுவான். எப்படி பண்ணுவான் பர்ஃபார்மன்ஸ்? நம்ம கூட ஃப்ரெண்டுன்னு ஒரு இது சனினா இருந்து அது ஏதோ ஒன்று இருக்கு நம்ம கூட. அது சொந்த பந்தத்தில் இருக்குமோ எங்க ஒன்று இருக்குமோ. நீ மட்டும் இந்த ஆளை கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்க, ராணி மாதிரி இருந்திருப்ப. நீ மட்டும் இந்த ஆளை கல்யாணம் பண்ணன்னு வச்சுக்க, இந்த பொண்ணை போய் கல்யாணம் இதேடா பொண்ணடே ஓகே சொல்லிச்சு. ஆட்டுக்கு வாழை கடவுளை அளந்துதான் வச்சிருப்பார். அதனால உடனே உன் மண்டை காலி ஆகக்கூடாது. ஒரு நாள் அந்த சிஸ்டர் சொல்றது கரெக்டா இருக்குமோ, திடீர்னு சொல்ல பிதர் உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கட்சிருந்தா நான் வாழ்க்கையில வேற மாதிரி இருந்திருப்பேன் பிதர். இருமலுக்கே விட்டு போயிட்டுரும். அதுதான் உண்மை. கர்த்தர் உன்னை இணைக்கிறாருன்னா சாதாரணமெல்லாம் இணைக்க மாட்டார். உனக்கானது அதுதான். அவன் சொல்றான், இவன் சொல்றான், அதை சொல்றா, இவன் சொல்றா, உன் மண்டெல்லாம் காலி ஆகக்கூடாது. ஏன்னா அப்படியேப்பட்ட காலி ஆகுது சொன்னா அந்த காலி எம்டினஸ் கிரியேட் பண்றது எதுன்னு கேட்டா சாத்தானுடைய தந்திரம். அப்படி அமிச்சேன், ரிட்டர்ன் வரல. நான் ஒரு மெசேஜ் போட்டு ரிட்டர்ன் வரல. அதனால தெரியல, ஒரே டென்ஷனா இருக்குது. என்ன டென்ஷன்? உக்ரைனுக்கும் இப்போ ரஷ்யாவுக்கும் போற இவங்க அனுப்பத்துக்கு ஒரு சமாதான உடன்படிக்கை மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறாங்க, புட்டினுக்கும் இவருக்கும். அதில் டென்ஷன் இவங்களுக்கு. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவார்? அவருடைய வார்த்தையின்படி தன்னை காத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 119:9. அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில 3 விஷயங்கள் மிக முக்கியமானது. கிறிஸ்துவ வாழ்க்கையில 3 விஷயங்கள் மிக முக்கியமானது. 3 பருவங்கள், 3 steps. It's very important for the Christian life. 1, கற்றுக்கொள்ளுதல். கடவுளை கற்றுக்கொள்ளுதல். அது எந்த பருவம்? பருவம். அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா யூத், வாலிப பருவத்தில் கடவுளை பின்பற்றணும். உன் வழிகள் எல்லாம் அவரை வைத்தனா அவர் உன்னை உயர்த்திடுவார் சொன்னார்னா உன் வழியில முன்னாடி அவரை வைங்க. வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, கைவிடுவதில்லைன்னு சொன்னா ஒன்னு இந்த கையை பிடிச்சிருக்கிறாரு, இல்லைன்னா இந்த கையை பிடிச்சிருக்கிறாரு. ஆக ஒன்னு ரைட்ல இருக்கிறாரு கடவுள், எங்க இருக்கிறாரு? லெஃப்ட்ல இருக்கிறாரு. அப்புறம் எப்படி இதெல்லாம் நோண்டுற, அப்படியால பாக்குற, அப்படி அப்படி நார்மலா நடந்து போனா அப்படி இப்படி இப்படி ஆகுது. அது எப்படி வருது? சபைக்கு வரும்போது உன் நடை என்ன பண்ண காத்துக்க. சாட்சி இல்லாத ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமானது கிடையாது. யூதேயா முதல் சமாரியா வரைக்கும் எனக்கு சாட்சிகளா இருக்கு கர்த்தர் சொல்றாரு. அப்போ பின்பற்றக்கூடிய பருவம் ஒன்று வாசிக்கணும். கோல்டை விட டைமண்ட் வேல்யூ. வை? வாட் இஸ் த ரீசன்? ஏன்? பிரகாசிக்கும், ஜொலிக்கும். ரிஃப்ளெக்ஷன். ஒளியை என்ன பண்ணுமா? ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீ ஒரே ஒரு ஒளி அமைச்சிங்கன்னா அது 100 200 காட்டும். உனக்குள்ள இயேசுனுடைய ஒரே ஒரு வார்த்தை வந்தா அது 1000 பேரை அட்ராக்ட் பண்ணும். எப்படி அட்ராக்ட் பண்ணுச்சு? பாவத்தில் விழுறது அப்படியே விழுந்து போக கூடாது. யூதாஸ் காரியத்துடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புருவாகல. அவன் போய் தற்கொலை பண்ணி நாண்டு கொண்டு செத்தான். ஆனா நான் விழுந்துட்டு தான்
சொல்லுது, நீ எந்த நிலையில் விழுந்தாயோ அதே இடத்துல எழுந்து நில்லு, அப்பொழுது அவர் உன்னை என்ன பண்ணுவாரா? பிரகாசிப்பார். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போ நித்திரை பண்ணவர்களா இருக்காதீங்க. ஏன்னா காலம் கடைசி காலம், கர்த்தருடைய வருகை எப்போனாலும் வரலாம். கர்த்தர் வந்து உன் கதவை தட்டுவாரானால், இயேசு கிறிஸ்து ரொம்ப ஜென்டிலான காடு. மற்ற கடவுள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏதோ தூக்கின்னு வந்து உன்னை அப்படியே பயமுறுத்த மாட்டார். கண்ணு அப்படி வச்சு அப்படின்லாம் ஆட மாட்டார். கத்தி மேலே ஏறி நடக்க மாட்டார். அவர் எப்படியாப்பட்ட ஜென்டில் காட்னா, அவர் வந்து கதவை தட்டுவார். இயேசுவில் கதவுக்கு என்னடா வர முடியாதா? அவரு பூட்டு சாவியே தேவையில்லை, எல்லா ஊட்டியும் என்ன பண்ணுவார்? வந்துடலாம். அப்படியேப்பட்ட கடவுள் ஏன் கதவை தட்டணும்? ஒய்? ஏன்? என்ன ரீசன்? அதான் ஆண்டவருடைய டீசன்சி. சபைக்கு சரியான நேரத்துக்கு வாங்க. நீ கிறிஸ்தவர்களை விட கெட்ட பழக்கம் பண்றவன் கரெக்டாக இருக்கிறான். அவராடா அவன் சாதாரண ஆளு, 6 மணிக்கெல்லாம் கட்டிங் போட்டுருவான். அவன் 6 மணிக்கு ஆனால் அவனோட பேச முடியாதுடா. சாப்பிட்டு அமைதியாக இருப்பான் ஆளு. அவன் சொல்ற டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு தெரியல. 9:30 சர்ச்சுனா 10:30 மணிக்கு வரது. 9:30 சர்ச்சுனா என் ஆத்தம்மா கத்துற சோத்திரிக்கு வரது. ஏன்னா கப்புன்னு முடிச்சுட்டு கப்புன்னு போயிடலாம். அவன் சொல்ற கரெக்டாக நான் 12 மணிக்கு ஒரு சிகரெட் அடிப்பேங்க, அதோட போட்டு அப்படியே அப்படி போயிடும். அப்போ கெட்ட பழக்கம் பண்றவனுக்குள்ள இருக்கிற அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கிறிஸ்தவர்களாகி இருக்கிற நமக்கு இல்லை. வேதவசனம் சொல்லுது, ஒவ்வொரு ஆராதனைக்கும் அந்த ஆராதனை என்ன நடக்கிறது என்பது பார்ப்பதற்காக தேவ தூதர்கள் இறை பார்க்கும்போது நீங்க எப்படி இருக்கணும்னா, புருஷர்களா இருக்க வேண்டிய நீங்க இன்னும் குழந்தைகளா இருக்கிறீங்க, பால் உண்ணும் குழந்தைகளா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. இன்றைக்கு உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எழும்பு சீயோனை எழும்பு, உன் ஒளி வந்தது. அதனால கடவுளை அதிகமா தேடுங்க. இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுது, மார்க் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். இலைகள் உள்ள அத்தி மரத்தை இல்ல கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறியா? வசனம் சொல்லுது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, அவை யாவனன்னு சொல்லிட்டு 17 விதமான பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்துல 23வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, ஆவியின் கனியோ அன்பு, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். இதுல லாஸ்ட்ல இச்சை அடக்கத்தை எடுத்துட்டு வந்து போடுறாரு. ஆவியின் கனியில இச்சை அடக்கம் போடுறாரு. என்ன அவ்வளோ பெரிய டப்பா? அவ்வளோ டஃப்பான அந்த ஒரு சத்தியமா? 10 கட்டளைகள் லாஸ்ட்ல இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பொருளும் இச்சியாதன்னு சொல்றாரு, ஏத்து போய் சேர்த்துட்டு. அதனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கடவுளை தேடுங்க. கர்த்தர் வந்து அந்த அத்தி மரத்தில் பார்க்குறாரு இயேசு, அங்க கனிகள் இல்லை. கனிகள் இல்லாத உன் வாழ்க்கை இருந்தால் இயேசு அந்த மரத்துக்கு என்ன பண்ணார்னா, இயேசு அந்த மரத்தை சபித்தார். அந்த மரம் பட்டு போயிற்று. அப்போ பட்டு போயிட்டுனா வேர்கள் இல்லாமல் பட்டு போகும். அதற்கு காரணம் என்னன்னா, உன் சந்ததி வேதத்தை நீ மறந்தால் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் என்ன பண்ணுவேன்? மறப்பேன். வேறு வர பட்டு போச்சான் அந்த செடி, சபிச்ச உடனே அத்தி மரம். அதனால பிரியமான பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிற இந்த காலத்தை கர்த்தருக்கு பிரியமாக பயன்படுத்த. காலம் கடைசி காலமா இருந்தா, அடுத்த நொடி கடவுள் வந்தா எத்தனை பேர் இந்த சபையில காணாம போவீங்க? எத்தனை பேர் காணாம போவீங்க? எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவீங்க? நீங்க கத்துக்கலன்னா பின்பற்ற முடியாது. நீங்க பின்பற்றலன்னா பிரகாசிக்க முடியாது. நீங்க பிரகாசிக்கலன்னா பரலோகம் போக முடியாது. கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களை நடந்து கொள்ளுங்க. இந்த உலகத்துல நீங்க சுகமா வாழறன்னு நினைக்கிறீங்களா? உங்க கம்ஃபர்ட்டை விட்டு வெளியே வாங்க. உங்களுடைய மகிழ்ச்சியை விட்டு வெளியே வாங்க. நீ மகிழ்ச்சியா இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை உங்களால கேட்கவே முடியாது. நீங்க சுகமா இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களால பேசுறது புரிஞ்சுக்கவே முடியாது. உங்க சுகத்தை மறங்க. இந்த நாளத்துல எது செய்வீங்க? ஏன்னா யோசேப்பு பார்த்தா செஞ்சாரு. அந்த அம்மா கூப்பிடுது, வா கூப்பிடுது. இவர் வந்து எதிர்த்து நிக்கணும்னு, இயேசுவி நாமத்துல எதிர்த்து நின்னுந்தாருன்னா அவர் கதை என்ன ஆயிருக்கும்?
ஆள் காலி ஆயிட்டு இருப்பார். அந்த அம்மா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கோம், இவர் காலி. அங்க ஜெபம் பண்ணிட்டாரு, கண்ண மூடி இயேசுவி நாமத்தில் உள்ள கட்டுறேன்னா அந்த அம்மா கட்டிட்டு இருக்கோம். உபவாசம் போடுறேன்னா உபவாசம் போட்டா அவர் காலி ஆயிட்டு இருப்பார். அப்போ எந்த காரியத்துக்கு எதை செய்யணும்னு நீ நல்லா தெரிஞ்சிருக்கணும். யோசேப்பு விலகி ஓடி இருந்தால் அவன் இச்சையில் இருந்து தப்பித்தான். இச்சையில் இருந்து தப்பித்ததால் ஆசனாத் என்ற ஒரு ராஜா அவனுடைய பொண்ணு அவனுக்கு மனைவி ஆகிறது. அந்த காலத்துல அப்படிப்பட்ட தவறான செயல்களில் ஈடுபட்டு கண்டுபிடி அவனுக்கு மனைவியா வேணும்னா அவன் எத்தனை மனைவி ஒன்றா எடுத்துன்னு இருந்திருக்கலாம். அவன் அவளுக்கு எடுத்துக்கின அந்த ஒய்ஃபு ரொம்ப அழகுள்ள பொண்ணா. ஒரு பையனுக்கு அந்த பையன் தான் சகோதரர்களாலேயே விற்கப்படுறான். விற்கப்பட்டவனை கொல்லப்படுறதுக்கு ரெடி பண்றாங்க, கொல்லப்பட்டவனை விற்கிறாங்க. ஒரு வீட்டில் அனாதையா இருக்கிறான். அந்த அனாதையா இருக்கிறவனுக்கு உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற இடத்துலயே அந்த பொண்ணு இவனை கூப்பிடுறான்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய சுகம் என்ன வந்திருக்கும். ஆனா அந்த சுகத்தையே அந்த கம்ஃபர்ட்டையே வேணான்னு விலகி ஓடந்தனால தான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் யோசேப்பு கொண்டு போய் வைத்தார். வாலிப பிள்ளைகளே, கிறிஸ்துவ பிள்ளைகள், சோ காலம் கடைசி காலம். கர்த்தர் உங்களிடத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். நான் சில நேரங்களில் வீடியோவா போட்ட காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்லாருமே தொடர்ச்சியா பேசதான் செய்யறோம். நீங்க அதை புரிஞ்சுக்கணும், சத்திய வசனத்தை அறிஞ்சுக்கணும். காலம் நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்ம ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லை, திடீர்னு ஆண்டவருடைய வருகை வந்துடுது. ஆண்டவருடைய வருகை வந்துடுது. இதுல உண்மையா இருக்கிற வரைக்கும் காணாம போயிட்டாங்க. இப்ப நான் மட்டும் என் புள்ள உண்மையா இருக்கிறேன், கிறிஸ்து அச்சு கிறிஸ்டிலாம் காணாம போயிட்டாங்க, நான் மட்டும் கைவிடப்பட்டுனா என் வாழ்க்கையை யோசித்து பாருங்களேன். அப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. ஒரு கால் உன்னுடைய புள்ள பக்தியா இருந்திருக்கலாம், ஒரு கால் உன்னுடைய கணவன் பக்தியா இருக்கலாம், ஒரு கால் உன்னுடைய மனைவி பக்தியா இருந்து காணாம போகலாம். நீ மட்டும் இந்த உலகத்துல இருந்து என்ன பண்ண போற? வசனம் சொல்லுது, அது மகா உபத்திரவ காலமா. மனிதர்கள் மரணத்தை தேடி ஓடுவார்களாம், மரணமோ அவர்களுக்கு தூரமா இருக்குமா. யோசிச்சு பாருங்க. அந்த வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்டுலாம், என்னை மன்னிச்சிரு ஏசப்பா, நான் உன்னை சரண்டர் பண்றேன்னு சொல்ற காலத்திலேயே உங்களால கடவுளை தேட முடியல சொன்னா, அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பாங்களாம். கடைசி காலத்துல கடைசி காலம் காட்டி கொடுக்கறதை தாண்டி கொல்ல செய்வார்கள்ன்ற காலத்துல இருக்கும்போது நீ எப்படி கடவுளை ஏத்துக்க முடியும்? அதனால கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சகாயமான நாள். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க, ஆண்டவரே நான் என்னை சரண்டர் பண்றேன், ஐ சரண்டர் யூ ஆண்டவரே, ஐ சரண்டர் மீ ஆண்டவரே, என்னை ஏத்துக்குங்க. இருந்த இடத்துல தலைகளை தாழ்த்தி, முடிஞ்சா கண்களை மூடி, ஆண்டவரே என்ன நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என் என் அக்கிரமங்கள் காயவர் கொடுக்கப்பட்டார், உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எத்தனை பேர் உணர்றீங்க ஆண்டவர் உங்க அன்பு இன்னும் குறைஞ்சி போகலாம்? ஆண்டவர்
இத்தனை பேரை கண்டீங்களே, என்ன காண மாட்டீங்களான்னு கேட்கிற அன்பு பிள்ளையே, கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதில்லைம்மா. அவர் உன்னை அவருடைய உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். அவர் நீ வாயை திறந்து அறிக்கையிடணும்னு மட்டும்தான் யோசிக்கிறார். கெட்ட குமார் அங்கேயே இருந்திருந்தா அவனுக்கு உணவு கூட கிடைச்சிருக்காது. அவன் சொல்றான், என் தகப்பன் இடத்துல போய் அவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே தகப்பனே, நான் உன் பிள்ளைன்னு சொல்றதுக்கு பாத்திரன் இல்லை, என்னை நீங்க அடிமையா ஏத்துக்கு சொன்ன பொழுது அவர் தன்னுடைய முத்திர மோதிரத்தை அவனுக்கு போட்டு புதிய பாதரட்சியை கொடுத்து புதிய உடைய கொடுத்து அவனை கர்த்தர் அவனை மீண்டுமா தான் பிள்ளையா ஏத்துக்கிறாரு. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வரேன், என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் இதெல்லாம் மீறி செய்துட்டேன், இதெல்லாம் நான் பாவமா செய்துட்டேன், என் கண்களில, என் சிந்தனையில, என் எண்ணங்களில உனக்காகத்தான், உனக்காகத்தான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இக்காலத்துல நமக்கு ஒரு அனுகூலமான சான்ஸை கொடுக்குறார். ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை காலம் உறங்கிக் கொண்டிருப்பாய்? நீ இன்னும் எத்தனை காலம் நித்திரையாய் இருப்பாய்? நாட்கள் கொடியதாய் இருக்கிறதே. இதோ சங்கார தூதர்கள் தேசத்துல பரவி கொண்டிருக்கிறார்களே, இன்னும் நித்திரை பண்ணுகிறது என்ன? ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்கிற ஆண்டவருடைய அந்த கெஞ்சுதலை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்கள் நித்திரையில் இருந்து எங்க தூக்கத்தை நீங்க கெடுக்கிறீங்கன்னா ஆண்டவரே, நாங்க உங்க சமூகத்துல கிட்டி சேருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்துகிற நல்வாய்ப்பு ஆண்டவரே. இந்த வாய்ப்பை நாங்க எவ்வளவேனும் ஆண்டவரே இழந்து போகாதபடி நீங்க அருமையான அன்பு பிள்ளையை கொண்டு நீங்க பேசுனதற்காக உங்க நன்றி ஆண்டவர். கல்வியுள்ள வார்த்தைகள் தொடர்ந்து எங்களை நடத்தற்று உடைய அன்பின் கரத்துல யாவரையும் ஒப்பு கொடுக்கிறீர். மகிமைப்படும். மார்க் 6ஆம் அதிகாரத்துல 47வது வசனத்தை வாசிங்கள. அவர் நம்மை காண்கிற தெய்வம் மாத்திரமல்ல, அவர் நம்மை தேடி வந்து விசாரிக்கிற தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்கள. வாசிங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 47வது வசனம். டக்கு நடுங்க. வாசிங்க வாசிங்க. சாயங்காலமான போது படவு நடுக்கடலே, அப்பொழுது காற்று பலமாய் வீசுகிறதை கண்ட ஆண்டவன் ஆதாரமா சொன்னார் பிரதர் மூலமா. ஆனா இந்த எவ்ரிடே இந்த பிரேயர்ல எத்தனை பேர் வர்றோம்னாக்கா, இதுல 10ல் 1 பங்கு கூட வர்றதில்லை. ஆனா எவர்களுக்கு கர்த்தர் காலங்களை அனுகூலப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு அது பேர் ஆதரவாய் பெரிய நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளா இருந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நான் வீட்டில் போயிட்டு யோசிப்பேன், ஆண்டவர் என்ன ஆண்டவரே, நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் உண்டு, நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது, நாம எதையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அப்படி என்று சொல்லும் போதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு தாண்டா உன்னை யூஸ் பண்ண வச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அப்போ என்னுடைய அந்த பாரத்தை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு அப்ரிஷியேட் பெரிய உத்வேகம். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். என்னை காண்கிற தெய்வம். ஆமென். அவர் வருத்தப்படுகிறதை கண்டது மாத்திரமல்ல, அந்த படகின் இடத்துல வருவாருகிறார். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். நம்மை தேடி வந்து நம்மை சேர்த்து கொள்ளுகிற தெய்வம், நமக்கு என்ன குறை என்கிறதை அறிந்து அந்த ப்ராப்ளம்ல இருந்து நம்மளை ரெஸ்கியூ பண்ணுகிற தெய்வம். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமென். அதனாலதான் அவருக்கு பேர் என்னது? மீட்பர். அதனாலதான் அவருக்கு பேர் என்ன? ரட்சகர். அதனாலதான் அவருக்கு பேர் என்ன? விடுவிக்காத, கண்ணீர் வடிக்காத, உன்னை காண்கிற தேவன் உன் அருகிலே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய இன்னும் பயன்படுத்துவாராக. ஆமென்.